Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 232 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தும் அதற்கான முழு செய்தியையும் விடியா திமுகவின் ஏவல் துறை வெளியிடவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டிவனம் அடுத்த பாதிரி ஒலக்கூர் பகுதியில் ஆந்திராவிலிருந்து மினி சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 232 கிலோ கஞ்சா சிக்கியது. இதையடுத்து கஞ்சா கடத்தி வந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை பிடித்து மேற்கொண்ட விசாரணையில் கஞ்சாவை ஒடிஷா மாநிலத்திலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டும் ஏவல் துறையினர் அது குறித்து முழு செய்தியையும் வெளியிடவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஏன் இது குறித்து விடியா திமுகவின் ஏவல் துறை ரகசியம் காக்கிறதென மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனவே இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெளிப்படையான தகவல்களை அளிக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதால் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வார விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை மற்றும் அடுத்தடுத்த விசேஷ நாட்களை முன்னிட்டு ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்கின்றனர். தற்போது வார விடுமுறை முடிந்து அனைவரும் ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தீநகரில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தீநகரில் நடைபெற்று வரும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆடி தள்ளுபடி நேரத்தில் நெரிசல் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொருட்களை வாங்கிச் செல்ல சிரமமாக இருப்பதாகவும் கூட்ட நெரிசலில் சிக்கி அவதிக்குள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த மேம்பால பணிகளை விடியா திமுக அரசு விரைந்து முடிக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.